வாழ்க வளமுடன். நமது ஆரோக்கியத்தின் ரகசியம் எது தெரியுங்களா? த சீக்ரெட் ஆஃப் பர்ஃபெக்ட் ஹெல்த் லைஸ் இன் கீப்பிங் த மைண்ட் ஆல்வேஸ் சியர்ஃபுல். நெவர் worried, நெவர் hurried, நெவர் borne டவுன் பை ஃபியர், தாட் ஆர் ஆங்ஸைட்டி. இது சாய் சித்தரின் அன்பு மொழி. திகையாதே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இது கர்த்தரின் கருணை மொழி. இந்த பயத்தையும் பதட்டத்தையும் போக்க நம் அருட்தந்தையின் அருள்மொழி என்ன தெரியுமா? சுக துக்கம் அனுபவித்தேன், சோர்வு கண்டேன், சுய அறிவால் ஆராய்ந்தேன், முடிவு கண்டவுடன் சுக துக்கம் உடல் இயங்கும் அறிவில் கண்டேன். சூட்சுமமாய் மனம் குவித்து ஒடுங்கி நின்று தவம் ஏற்ற சுகதுக்கம் கடந்து போன மோன நிலை உணர்ந்தேன். இன்ப துன்பமாகிய சுகதுக்கச் சுழல் தாண்ட வழிமுறை கேட்போருக்கு சொற்குறிப்பால் கடவுள் என்று சுருக்கிச் சொல்வேன். அருமை அருமை. நெவர் worried, நெவர் hurried. பயம் வேண்டாம், பதட்டம் வேண்டாம். சுகதுக்கச் சுழல் தாண்ட எளிய வழி கடவுள் ஒன்றே ஆகும். அகத்தவத்தில் உள் கடந்து செல். உடலே நான் என்ற நிலை மாறி நானே அறிவாய், உயிராய், மெய்யாய் காணும் ஆனந்த நிலை தோன்றும். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விடும்போது அங்கு இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை, பயம் இல்லை, பதட்டம் இல்லை. அமைதி ஒன்றுதான். அதுதான் பேரமைதி, பேரின்பம். நெவர் worried, நெவர் hurried. தவத்தின் போது மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று மன அமைதி அனுபவிக்கும், அமைதி அனுபவிக்கும். ஆம், இறைவனது திருநிலையில் இணையும் மனம் அப்போ இன்ப துன்ப விருப்பு வெறுப்பினை கடந்து நிறைவு பெறும். தீய வினை அகலும். வாழ்வில் நிகழ்வதெல்லாம் பேரின்ப ஊற்றாய் மாறும். பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். திடமான உடல் மற்றும் மனவளமும் காத்து தெய்வ நிலையும் அறிந்து நிறைவு பெற்று உய்யும் மனவளக்கலை யோகம் பயின்ற நம் அனைவருக்கும் பயமில்லை, பதட்டமில்லை. வாழ்க வேதாத்திரியம், வளர்க மனவளக்கலை தொண்டு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்னும் ஒரு சின்ன சிந்தனைங்க. இது கூட பயம், பதட்டம் இதெல்லாம் எதனால் வருதுங்க? தெளிவற்ற சிந்தனையினால் தானங்க வருது. அந்த எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணோம்னா கவலைகளை ஒழித்திடலாம் இல்லைங்களா? கவலைகள் இல்லைன்னா பயம் இருக்காது, பதட்டம் இருக்காது. ஒரு நிதானமான மனநிலை இருக்குங்க. மன அலைச்சுழல் வேகம் குறைஞ்சு மன அமைதி பெறும். இந்த பயம், பதட்டம் ஆகியோர் தரும் கவலையை போக்குறதுக்கு நம்மளுடைய மனவளக்கலை யோகத்தில் இருக்கிற அகத்தாய்வு பயிற்சி மிக முக்கியமுங்க. உடனே அருகில் இருக்கும் மனவளக்கலை யோக தவ மையத்துக்கு சென்று, அதாவது ஸ்கை யோகா அந்த மன்றத்துக்கு சென்று இந்த அகத்தாய்வு பயிற்சியில் கலந்துக்கங்க. மறக்காமல் உடல் நல பயிற்சி, காயக்கல்ப பயிற்சியையும் கற்றுக்கங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன்.